வெறும் 23 ரன்களிலேயே ஆல் அவுட். அனல் பறந்த இரண்டாவது டி20 மேட்ச். நியூசிலாந்து அணிக்கு காத்திருந்த பயங்கர அதிர்ச்சி சம்பவம் செய்த தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி. வரலாறு பார்த்திடாத மறக்க முடியாத மேட்ச். பாதி போட்டியிலேயே மைதானத்தை காலி செய்த ஒட்டுமொத்த நியூசிலாந்து ரசிகர்களால் பரபரப்பு. இப்படி ஒரு கிரிக்கெட் மேட்சா? வாயை பிளந்த உலக நாடுகள். அதாவது இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது. இந்த இரு அணிகளுக்கு இடையே 3 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 5 டி20 போட்டிகள் என 2 விதமான தொடர்களும் நடந்து வருகிறது. இந்த தொடர் முடிந்த கையோடு அடுத்ததாக டி20 உலகக்கோப்பை தொடரும் தொடங்க இருக்கிறது. ஆகவே இந்த நியூசிலாந்துக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது இந்திய அணிக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த தொடராக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 5 டி20 போட்டிகள் கொண்ட இந்த நியூசிலாந்துக்கு எதிரான தொடர் என்பது இந்திய அணிக்கு ரொம்பவே முக்கியம். ஏனென்றால் இந்த தொடரில் சிறப்பாக செயல்படும் வீரர்கள்தான் உலகக்கோப்பையிலும் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆகவேதான் இந்த நியூசிலாந்துக்கு எதிரான 5 டி20 போட்டிகள் கொண்ட தொடர் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த தொடராக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த இரு அணிகளுக்கு எதிராக இத்தகைய தொடர் தொடங்கியிருந்தது. அப்படி தொடங்கிய தொடரில் முதலில் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர்தான் நடைபெற்றது. இந்த 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் 3 போட்டிகளிலுமே இந்திய அணிதான் வெற்றி பெற்றிருந்தது. ஒரு போட்டியில் கூட நியூசிலாந்து அணி வெற்றி பெறவில்லை. மேலும் இந்த போட்டிகள் அனைத்தும் இந்தியாவில் வைத்து நடைபெறுவதால் இது இந்திய அணிக்கு கூடுதல் சாதகமாகவே இருந்தது. அதனாலேயே 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் நியூசிலாந்து அணியால் ஒரு போட்டியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. ஏனென்றால் இந்திய மண்ணில் வைத்து இந்திய அணியை வீழ்த்துவது என்பது ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற ஜாம்பவான் அணிகளுக்கே கடினமான விஷயமாகும். ஆகவே அப்படிப்பட்ட சூழலில் நியூசிலாந்து போன்ற அணியால் இந்திய மண்ணில் வைத்து இந்திய அணியை வீழ்த்துவது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமே கிடையாதுங்க. அதுவும் தற்போது இருக்கும் இளம் இந்திய அணி என்பது விஸ்வரூபமாக விளையாடி வருகிறது. குறிப்பாக அபிஷேக் சர்மா, சுப்மன் கில், யாஸ்வி ஜெய்ஸ்வால், திலக் வர்மா, சிவம் தூபே, வருண் சக்கரவர்த்தி போன்ற இத்தகைய வீரர்களின் செயல்பாடுகள் என்பது தற்போது மிகவும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் இருந்து வருகிறது. ஆகவே இத்தகைய வீரர்கள் கொண்ட இப்போது இருக்கும் இளம் இந்திய அணியை இந்திய மண்ணில் வைத்து வீழ்த்துவது என்பது எதிரணிகளுக்கு அவ்வளவு எளிதான காரியமும் கிடையாது. இந்த ஒரு காரணம்தான் நடந்து முடிந்த 3 ஒருநாள் போட்டிகளில் நியூசிலாந்து அணி தோற்பதற்கு முக்கிய காரணமாகவும் இருந்தது. இப்போது ஒருநாள் போட்டிகள் முடிந்த கையோடு 5 டி20 போட்டிகள் கொண்ட தொடரும் தொடங்கிவிட்டது. அப்படி தொடங்கிய இந்த டி20 தொடரை பொறுத்தவரையில் ஏற்கனவே முதல் போட்டி நடந்து முடிந்துவிட்டது. இந்த முதல் போட்டியிலும் இந்திய அணிதான் வெற்றியும் பெற்றது. எப்படி? ஏற்கனவே 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் 3 போட்டிகளிலுமே வெற்றி பெற்று வாஷ் அவுட் செய்து ஒருநாள் தொடரை கைப்பற்றியது மட்டுமில்லாமல் அதனைத் தொடர்ந்து தொடங்கிய இந்த 5 டி20 போட்டிகள் கொண்ட தொடரின் முதல் போட்டியிலேயே இந்திய அணி மீண்டும் வெற்றி பெற்று இருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது இரண்டாவது டி20 போட்டி இந்த இரு அணிகளுக்கிடையே நடந்து வந்தது. அதுவும் ஏற்கனவே ஒருநாள் தொடரை இழந்துவிட்டு இப்போது முதல் டி20 போட்டியிலும் தோல்வியடைந்த நியூசிலாந்து அணி கண்டிப்பாக பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற முனைப்போடுதான் இந்த இரண்டாவது டி20 போட்டியில் களமிறங்கியிருந்தது. இதனால் இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது இன்னும் அதிகமாகவே மாறியது. இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இந்த இரண்டாவது டி20 போட்டியில் டாஸை வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பந்து வீசுவதாக முடிவு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த முறை அபிஷேக் சர்மாவுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருந்தது. இதனால் சஞ்சு சாம்சனும் சுப்மன் கில்லும் ஓப்பனிங் இறங்கினார்கள். அப்படி இறங்கிய இவர்கள் சூப்பராகவே விளையாடியிருந்தனர். இவர்களைத் தொடர்ந்து திலக் வர்மா, சிவம் தூபே, அக்சர் பட்டேல், சூரியகுமார் யாதவ் என இவர்களும் ஓரளவுக்கு சிறப்பாகவே பேட்டிங் செய்திருந்தனர். ஆனால் இதில் எவருமே இந்த போட்டியில் அரை சதம் கூட எடுக்கவில்லை. அதற்கு இன்னொரு மிக முக்கிய காரணம் இந்த போட்டி நடைபெற்ற பிச்சின் தன்மை என்பது முழுக்க முழுக்க பந்து வீச்சுக்கு சாதகமாகவே இருந்தது. ஆகவே இந்த ஒரு பிச்சில் ரன்களை குவிப்பதற்கு இந்திய அணி சற்று தடுமாறவே செய்தது.
ஆனாலும் கூட எந்த ஒரு இந்திய பேட்ஸ்மேனும் சொதப்பலாக விளையாடவில்லை. இதன் காரணமாக 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்புக்கு இந்திய அணி 172 ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தது. இதற்கு முன்பு நடைபெற்ற போட்டிகளை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த ஒரு ஸ்கோர் என்பது இந்திய அணி எடுத்த மிக குறைவான ஸ்கோராகும். இதனால் இந்த போட்டியில் இந்திய அணி மிக மிக குறைவான ஸ்கோர் எடுத்துவிட்டது என்றுதான் ரசிகர்கள் பலரும் நினைத்திருந்தனர். பின்னர் 173 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில் இந்த போட்டியில் எளிதாகவே வெற்றி பெற்று விடலாம் என்ற மனநிலையில்தான் பேட்டிங் செய்ய களமிறங்கினார்கள். அப்படி களமிறங்கிய இவர்களுக்கு முதல் ஓவரே சர்ப்ரைஸும் அதிர்ச்சியும் காத்திருந்தது. ஆமாங்க, போட்டியின் முதல் ஓவரை நம்முடைய தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி வீச வந்தார். இதுவே நியூசிலாந்து அணிக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. அத்தகைய சர்ப்ரைஸ் அடுத்த சில நிமிடங்களிலேயே அதிர்ச்சியாகவும் மாறியது. ஏனென்றால் அந்த முதல் ஓவரிலேயே நம்முடைய தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி ரன்கள் ஏதும் கொடுக்காமல் மெய்டன் ஓவராகவும் வீசியிருந்தார். இந்த ஒரு சம்பவம் தான் இந்திய ரசிகர்களுக்கு இந்த போட்டியில் லேசான நம்பிக்கையை கொடுத்தது. அதன் பிறகு சொல்லி வைத்தது போல அடுத்த 2வது ஓவரை நம்முடைய மற்றொரு தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தரிடம் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் கொடுக்க அப்படியே இந்த போட்டியில் மொத்த தன்மையும் மாறியது. ஏனென்றால் வழக்கமாக போட்டி தொடங்கி முதல் 6 ஓவர்கள் வரை ஃபாஸ்ட் பவுலர்கள் தான் பந்து வீசுவார்கள். ஆனால் இந்த போட்டியிலோ முதல் ஓவரை வருண் சக்கரவர்த்தி வீசி 2 விக்கெட்டை வீழ்த்தியதால் அடுத்த ஓவரையும் மற்றொரு சுழற்பந்து வீச்சாளர் வீசினால் சரியாக இருக்கும் என்று நினைத்து தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரை அனுப்பினார் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ். அதன் பிறகு போட்டியின் 2வது ஓவரை வீசிய வாஷிங்டன் சுந்தர் இவரும் சூப்பராகவே பந்து வீசியிருந்தார். இந்த ஓவரில் மட்டும் 6 ரன்களை கொடுத்து 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார் வாஷிங்டன் சுந்தர். இதற்கு பிறகு தொடர்ச்சியாக ஸ்பின் பவுலர்களை பயன்படுத்த நினைத்த இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் 3வது ஓவர் 5வது ஓவர் என வருண் சக்கரவர்த்திக்கு ஓவர் கொடுக்க, அதேபோல 4வது ஓவர் 6வது ஓவர் என இந்த ஓவர்களை வாஷிங்டன் சுந்தரிடம் கொடுத்து பவர் பிளே முழுக்க ஸ்பின் பவுலர்களை மட்டுமே பயன்படுத்தியிருந்தார் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ். இதுவே மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது. பவர் பிளே முழுக்க சுழற்பந்து வீச்சாளர்களை மட்டுமே பயன்படுத்தி அதிர்ச்சி கொடுத்திருந்தார் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ். ஆனால் இவர் எடுத்த இந்த ஒரு முயற்சி எதிர்பார்த்த அளவுக்கு கை கொடுத்ததா என்று கேட்டால் எதிர்பார்த்ததை விட கை கொடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு காரணம் இந்த போட்டி முதல் 7 ஓவர்களுக்கு உள்ளாகவே முடிவுக்கு வந்துவிட்டது. ஆமாங்க, பவர் பிளேயிலேயே 2 சுழற்பந்து வீச்சாளர்கள் மாறி மாறி பந்து வீசி 7வது ஓவரிலேயே நியூசிலாந்து அணி மொத்தமாக ஆல் அவுட் ஆனது. அதுவும் வெறும் 23 ரன்களில். எப்படி 23 ரன்களில் நியூசிலாந்து அணி இந்த போட்டியில் ஆல் அவுட் ஆனது. அந்தளவுக்கு இந்திய அணியின் திட்டமும் இந்திய அணியின் பந்து வீச்சும் குறிப்பாக நம்முடைய தமிழக வீரர்களின் ஆதிக்கமும் சேர்ந்து நியூசிலாந்து அணியை மொத்தமாக இந்த போட்டியில் சிதைத்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இதில் வருண் சக்கரவர்த்தி 6 விக்கெட்டுகளையும் வாஷிங்டன் சுந்தர் 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி மொத்தமாக 2 தமிழக வீரர்களும் சேர்ந்துமே 10 விக்கெட்டுகளை வீழ்த்தி நியூசிலாந்து அணிக்கு பாடை கட்டிவிட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். அதிலும் இந்த போட்டியை பொறுத்தவரையில் நியூசிலாந்து பேட்ஸ்மேன்கள் தவறான கணிப்பில் பேட்டிங் செய்துவிட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதற்கு முன்பு அனைத்து போட்டிகளிலும் அதிரடியாக விளையாடிய இந்திய அணியே இந்த போட்டியில் எதிர்பார்த்த அளவுக்கு அதிரடியாக விளையாட முடியாமல் திணறியது. ஆகவே அந்தளவுக்கு பிச்சின் தன்மை பந்து வீச்சுக்கு சாதகமாக இருப்பதை உணர்ந்து நியூசிலாந்து பேட்ஸ்மேன்கள் இந்த போட்டியில் நிதானமாக தொடங்கியிருக்க வேண்டும். ஆனாலும் கூட நியூசிலாந்து பேட்ஸ்மேன்கள் ஆரம்பமே தவறான ஷாட்டுகளுக்கு சென்று விக்கெட்டுகளை பறிகொடுத்து தோல்வியை தழுவிவிட்டனர். மேலும் இந்த இரு அணிகளுக்கு எதிரான அதிகாரப்பூர்வ போட்டிகளை முன்னிட்டு நடைபெற்று வரும் வார்ம் அப் மேட்ச்களில்தான் இந்திய அணி இப்படியான வெற்றிகளை குவித்து வருகிறது. அதே சமயம் இப்படியான வார்ம் அப் மேட்ச்களிலேயே இந்தளவுக்கு திணறும் நியூசிலாந்து அணி கண்டிப்பாக அதிகாரப்பூர்வ போட்டிகளில் இதைவிட அதிகமாகவே திணறும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நம்முடைய தமிழக வீரர்களின் இத்தகைய சிறப்பான பந்து வீச்சை பற்றியும் குறிப்பாக இந்த நியூசிலாந்துக்கு எதிரான அதிகாரப்பூர்வ தொடரிலும் இந்திய அணி இதே போல சிறப்பாக செயல்பட்டு ஒரு நாள் தொடர் மற்றும் T20 தொடர் என அனைத்தையும் கைப்பற்றி விடுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.